இயேசு சொன்ன ஒரு ஓமை பின்வருமாறு. ஒரு மனிதருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இளையவன், அப்பா, சொத்தில் என் பங்கை கொடு என்று கேட்டான். எனவே தந்தை தம் சொத்துக்களை பிரித்து கொடுத்தார். இளையவன் தனக்குரியதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தொலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு போனான். அவன் மகிழ்ச்சியாய் வாழ விரும்பி பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்தான். எல்லாம் செலவான பின்பு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அது அந்த இளைஞனை கடுமையாய் பாதித்தது. அவன் ஒரு விவசாயியிடம் சென்று வேலை கேட்டான். அந்த விவசாயி அவனை பன்றி மேய்க்க அனுப்பினான். அங்கும் அவன் பட்டினியால் வாடினான். பன்றிகள் போடும் உணவை உண்ண விரும்பினாலும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. பின்னர் அவன் தன் நிலையை உணர்ந்து தனக்குள் பின்வருமாறு சொல்லிக் கொண்டான். என் தந்தைக்கு வேலை ஆட்கள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் உண்ணுவதற்கு நிறைய உணவு இருக்கின்றது. இங்கே நான் பசியால் சாகும் முன் என் வழிகளை மாற்றிக்கொண்டு என் தந்தையிடம் செல்வேன். அவரிடம், அப்பா, நான் கடவுளுக்கு எதிராக உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். என்னை உம்முடைய வேலைக்காரர்களுள் ஒருவராக கருதி ஏற்றுக்கொள்ளும் என்பேன். அவன் தொலைவில் வரும்போதே அவனுடைய தந்தை அவனை கண்டார். தன் மகன் மேல் இரக்கம் கொண்டு ஓடி சென்று அவனை அரவணைத்து கொண்டார். அப்போது அவனுடைய மகன், அப்பா, நான் கடவுளுக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் பாவம் செய்தேன். உம்முடைய மகனாக கருதப்பட நான் தகுதியற்றவன் என்று கூறினான். ஆனால் தந்தையோ, என் மகன் இறந்திருந்தான், இப்போது உயிர் பெற்று விட்டான். காணாமல் போயிருந்தான், இப்போது வீடு திரும்பிவிட்டான். எனவே பெரிய விருந்துண்டு மகிழ்வோம் என்றான். மூத்த மகன் வயலிலிருந்து வந்தான். அப்பொழுது இசை முழக்கத்தையும் மகிழ்ச்சி ஆரவாரத்தையும் கேட்டான். அவன் ஒரு வேலைக்காரரிடம் என்ன நடக்கிறது என்று வினாவினான். வேலைக்காரன், உன் தம்பி வீடு திரும்பி விட்டான். உன் தந்தை ஒரு பெரும் விருந்து ஏற்பாடு செய்துள்ளார் என்றான். அப்போது மூத்த மகன் சினம் கொண்டு வீட்டுக்குள் போக மறுத்து நின்றான். அவனுடைய தந்தை வெளியே வந்து அவனுக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆனால் அவருடைய மகன் அவரை குற்றம் சாட்டினார். இத்தனை ஆண்டுகளாய் நான் உமக்கு பணிபுரிந்துள்ளேன். ஆயினும் என் நண்பர்களோடு விருந்துண்டு மகிழ நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தந்ததில்லை என்றான். தந்தை அவனிடம், நீ என்னுடைய மகன், நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. ஆனால் இன்று நாம் விருந்துண்டு மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இறந்திருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று விட்டான். காணாமல் போயிருந்தான், இப்போது திரும்பிவிட்டான் என்றார்.